தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் பாகிஸ்தான் 222 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 29வது லீக் ஆட்டம் நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் பி பிரிவில் இடம் பிடித்துள்ள பாகிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொண்டுள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி வானிலையை கருத்தில் கொண்டு முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களம் இறங்கிய பாகிஸ்தான் அணியின் தொடக்க வீரர் அகமது ஷேஷாத் 18 ரன்களில் வெளியேறினார். மேலும் ஷர்ஃப்ராஸ் அகமது 49 ரன்களும் அனுபவ வீரரான யூனிஸ் கான் 37 ரன்களும் சேர்த்து அணிக்கு பக்கபலமாக விளங்கினர். ஆனால் ஷொஹைப் மசூத், உமர் அக்மல் விரைவில் ஆட்டமிழந்து ஏமாற்றமளித்தனர். 40.1 ஓவரில் மீண்டும் மழை குறுக்கிட்டது. மழை நின்ற பின்னர் ஆட்டம் தொடங்கிய போது ஓவர்கள் 47ஆக குறைக்கப்பட்டது. பின்வரிசை வீரர்கள் சோபிக்காததால் பாகிஸ்தான் அணி 46.4 ஓவர்களில் 222 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அந்த அணியின் சார்பில் அதிகபட்சமாக கேப்டன் மிஸ்பா உல் ஹக் 56 ரன்களை சேர்த்தார். தென்னாப்பிரிக்காவின் தரப்பில் ஸ்ட்ரெயின் 3 விக்கெட்டுகளையும் கைல் அபாத் மற்றும் மோர்னோ மோர்கல் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். முதல் பேட்டிங்கில் மழை குறுக்கிட்டதால் தென்னாப்பிரிக்க அணிக்கு டக்வுட் லீவிஸ் முறைப்படி இலக்கு 232 ரன்களாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இலக்கை நோக்கி களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. தென்னாப்பிரிக்க வீரர் குவிண்டன் டி காக் டக் அவுட் ஆகி வெளியேறினார்.